வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அருமையான இடியப்ப கொத்து தான் நாங்கள் இன்றைக்கு செஞ்சு எடுக்க போகிறோம். அதுவும் ஒரு எளிமையான முறையிலையும் தான் இந்த இடியப்ப கொத்து செஞ்சு எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே நிறைய மரக்கறி எழுந்து சேர்க்க போகிறோம். இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இடியப்ப கொத்து. இந்த இடியப்ப கொத்து எப்படி செய்ய போகிறோன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த இடியப்ப கொத்து செய்கிறதுக்கு வெண்ணெய் மரக்கறி எடுத்துருக்கிறோம்டா, கோவா எடுத்துருக்கிறோம், அதோட ஒரு லீட்ஸ் எடுத்துருக்கிறோம், 3 கரட் எடுத்துருக்கிறோம், 5 ஊர் முட்டை எடுத்துருக்கிறோம். இதோட இஞ்சி, உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடியப்ப கொத்து செய்ய போகிறோம். முட்டை போட்டு தான் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் கழுவி வெட்டி எடுப்போம். நாங்கள் இஞ்சியை சுரண்டி எடுத்து உள்ளியை முடிச்சு நல்ல பேஸ்ட்டாக அடித்து எடுக்க போகிறோம். மிக்சியில் இதை சுரண்டி எடுப்போம். இப்போ நாங்கள் உள்ளி போடல அதே நல்ல வடிவாக உரிச்சு எடுக்கணும். இஞ்சியை சுரண்டி எடுத்துட்டோம் வடிவாக. இப்போ நாங்கள் உள்ளியெல்லாம் நல்ல வடிவாக உரித்து எடுத்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் கரெக்டாக நல்ல வடிவாக உரைஞ்சி சீவி எடுப்போம். இப்போ நாங்கள் கோவாவை நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். இதை நாங்கள் சின்ன சின்னனாக வெட்டி எடுக்கணும். நாங்கள் வதக்கி எடுக்கணும் தானே, அதுக்கு நாங்கள் நல்லா சின்னனாக வெட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோவாலாம் நல்லா சின்ன சின்னனாக வெட்டி எடுத்துட்டோம். இது இன்னும் கொஞ்சம் சின்னனாக வெட்டி விடுவோம். வெட்டி எடுத்தோம்னா சரி எங்களுக்கு. எங்களுக்கு கோவா தேவையான அளவில் வெட்டி எடுத்துட்டோம். அடுத்ததான் நாங்கள் லீட்ஸாக வெட்டி எடுப்போம். அடுத்த நாங்கள் லீட்ஸாக சின்ன சின்னனா தேவையான அளவில் வெட்டி எடுக்கணும். இதே நல்ல சின்னனா தான் வெட்டி எடுக்கணும். நாங்கள் இந்த இஞ்சியை முள்ளியையும் கழுவிட்டு நல்ல பேஸ்ட்டாக அடிச்செடுப்போம். இப்போ நாங்கள் லீட் சைன் நல்லா சின்ன சின்ன எங்களுக்கு தேவையான அளவில் வெட்டி எடுத்துட்டோம். இதையும் நாங்கள் இனியும் எடுத்து வைப்போம். இப்போ நாங்கள் வெங்காயத்தை எங்களுக்கு தேவையான அளவில் வெட்டி எடுப்போம்.
நாங்கள் இந்த வெங்காயத்தை நல்ல மெல்லிசாக வட்டி எடுப்போம். மெல்லிசாக வட்டி எடுத்தால் தான் எங்களுக்கு டக்காண்டு வளர்ந்து வரும். டேஸ்ட் ஆகும் இருக்குது மெல்லிசாக வட்டினா. நாங்கள் இப்போ வெங்காயத்தை எடுத்து டிஷ்ஷில் வைப்போம். இப்போ நாங்கள் வெங்காயம் எல்லாம் நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற 3 கரட்டையும் நல்ல வடிவாக ஒரு 5 எடுக்கணும். கரெக்டாக ஒரு 5 எடுப்போம். கரட்டையும் இப்படியே ஒரு 5 எடுப்போம். நாங்கள் மரக்கறி வந்து நாங்கள் எவ்வளவும் சேர்த்துக்கொள்ளலாம், எங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளலாம். இந்த இதுதான் அளவண்டி இல்லை. மிளகாய் நாங்கள் இப்படி சின்ன சின்ன வட்டம் வட்டமாக வெட்டி வைப்போம். மிளகாய் சேர்க்க எல்லாம் தூளும் சேர்க்கத்தானே போகிறோம். இப்போ கொஞ்சமாக சேர்க்கிறோம் மிளகாய். இதை நாங்கள் இப்போ எடுத்து டிஷ்ஷில் வைக்க போகிறோம். நாங்கள் எல்லாமே வட்டி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒரு 5 எடுத்துட்டோம். கோபா எல்லாம் சின்ன சின்ன வட்டி எடுத்துருக்கிறோம். பச்சை மிளகாய் வட்டி எடுத்துருக்கிறோம். இஞ்சியும் உள்ளியும் நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கிறோம். லீட்ஸ் வட்டி வச்சுருக்கிறோம். வெங்காயம் எல்லாம் நல்லா சின்ன சின்னதாக வட்டி வச்சுருக்கிறோம். அதோட முட்டையை மடிச்சு ஊற்றி தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம். நாங்கள் இடியப்பம் எல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம். இதை கொஞ்சம் சின்ன சின்னனாக உருத்தி எடுத்தால் தான் நாங்கள் அதுக்குள்ளே போடலாம். இப்படி கொஞ்சம் சின்னனாக்கி விடணும். கொஞ்சம் இப்படி பிச்சு நாங்கள் போட்டு விட்டோம்னா தான் எங்களுக்கு போட்டு கிண்ட லேஸாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் சின்னனாக்கி எடுக்க போகிறோம். உங்களுக்கு அடுப்பு நல்லா இருக்குது. நான் சட்டி அடுப்பில் வைக்க போகிறேன். இதுக்குள்ளே தான் நான் 2 இடியப்ப கொத்து போக போகிறேன். சட்டி சூடாகிட்டுது. இந்த மரக்கறிகளை வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கிறேன். உங்களுக்கு இந்த வெண்ணையும் காணும். எண்ணெய் சூடாகி கொண்டு வருவது. நான் இதுக்குள்ளே தேவையான அளவு பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். கொஞ்சமாக கடுகும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கிறேன். இது இந்த பச்சை வாசனை போக நாங்கள் வதக்கி எடுத்தால் சரி. இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாயை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். நான் வெங்காயத்தை சேர்க்கிறேன். நான் ஒரு முக்கால்வாசி வெங்காயம் தான் இப்போ பதங்கள் சேர்க்க போகிறேன். கேட்க தான் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ள போகிறேன் மிச்சத்தை. எங்களுக்கு இதுக்கு இந்த வெங்காயம் அதெல்லாம் நல்லா பொரிக்கணுமெண்டு இல்லை. மரக்கறியும் நல்லா பொரிக்கணுமெண்டு இல்லை. நான் இப்போ கோவாவை சேர்க்கிறேன். கொஞ்சம் வதங்கி வந்தால் காணும். நல்லா பொரிஞ்சு வரணுமெண்டு இல்லை. நான் எடுத்து வச்சுருக்கிற லீட்ஸ்லேயும் அரைவாசியை சேர்த்துக்கொள்கிறேன். அரைவாசினா ரக்கியக்கான் சேர்க்க போகிறேன். கரட்டிலையும் நான் அரைவாசியை சேர்க்கிறேன். எல்லாத்தையும் இந்த பச்சை வாசம் போக நாங்கள் வதக்கி எடுத்தால் சரி. நாங்கள் இப்போ முட்டையை உடைச்சி எடுப்போம். முட்டையை எடுத்தால் பார்த்து தான் எடுக்கணும். நாங்கள் ஊர் முட்டை தான் எடுத்து நாங்கள் 2 சுண்டு இடியப்பம் தான். அதுக்கு 5 முட்டை எடுத்துருக்குறோம்.
எல்லாமே எங்களுக்கு நல்ல முட்டை தான். நாங்கள் இந்த எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி விட்டுட்டு இதுக்குள்ளே இந்த முட்டையை நாங்கள் விடுறோம். இதுக்கு மேலே ஒரு கரண்டி மிளகுத்தூள் சேர்ப்பேன். சேர்த்துட்டு அதை நல்லபடியாக கிண்டி விடுவோம். கலக்கி விட்டால் பொரிஞ்சு வரும். நாங்கள் இடியப்பத்துக்கெல்லாம் உப்பு சேர்த்து நாங்கள் இப்போ இந்த மரக்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் தூள் உப்பாக சேர்க்குறோம். நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நான் முட்டை மரக்கறி எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் ஒரு கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மிளகாயும் சேர்த்து நான் அதால் உரைப்பு குறைவாக தான் சேர்த்துருக்கிறேன். நாங்கள் சின்ன சின்ன பிச்சு வச்சுக்கிற இடியப்பத்தை சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் அந்த அகப்ப காம்பாலாம் கிண்ட போகிறேன். இடியப்பம் நல்லா உதிர்ந்து வரும் மட்டும் தான் எங்களுக்கு இந்த டேஸ்ட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டுறேன். எல்லாத்துலேயும் கறி பழுவ வேணும். அப்போ தான் இதெல்லாம் முழுக்களையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்ட போகிறோம். அகப்பையை வைக்கிறத விட காம்பாலகின்ற எங்களுக்கு லேசாக இருக்குது. எல்லாத்துலேயும் சேர்ந்து போகும். இந்த இடியப்பவும் நல்லா உதிர்ந்து வரும். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படி தான் கடைகள்லேயும் இருக்கிறது. இப்படி நாங்கள் இறக்கையும் கொஞ்சம் போட வேணும். போட்டால் தான் அந்த ஒரு அரை அவியலாயும் இருக்குது, நல்ல கலராயும் இருக்கும். எங்களுக்கு பார்க்க ஒரு நல்ல வடிவாக இருக்கும். சாப்பிடணும்ன்ற ஆசை இருக்குது. நல்ல சுவையான ஒரு இடியப்பக்கத்து ரெடி ஆகிட்டுது. இதுக்குள்ள நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை மேலால் சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் நிறைய அவியலாக இருக்கு. எங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதோட லீட்ஸையும் சேர்க்கிறேன். கரட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் பச்சையாக இருக்கேங்க. அது ஒரு நல்ல கடையில் வாங்குகிற கொத்து மாதிரி இருக்கும் எங்களுக்கு. இனி நாங்கள் இறக்கி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இப்படி நாங்கள் இறக்கி எடுப்போம். சுட சுட சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல சுவையான இடியப்பக்கத்து நல்லா சுட சுட செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் இரவு நேர சாப்பாட்டுக்கு தான் இதை செஞ்சு நாங்கள் எங்களுக்கு இருண்டு கொண்டு வந்துட்டு மற்ற மழை குணமாயும் இருக்குது. இன்றைக்கு இது இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த அரைவாசி மரக்கறி பொரிஞ்சு அரைவாசி மரக்கறி பொரியாமல் நாங்கள் இருக்க சேர்த்து நாங்கள் அது பார்த்தீங்கன்னா கடிப்பட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது. கடையில் எப்படி செஞ்சு எடுப்போம் அதே டேஸ்ட்டில் வந்துருக்கு. எங்களுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதை மாதிரி நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சு எடுக்கலாம் தானே நாங்கள் வீட்டிலேயே. அப்போ இதை மாதிரி நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். பாய்.